பொங்கல். பொங்கல் தமிழர்களுடைய ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல் இல்லையா? இந்த ஃபெஸ்டிவல் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஸோ கண்டிப்பா இது தெரியாம நீங்க பொங்கலை செலிப்ரேட் பண்ணவே கூடாது. ஏன் பொங்கலை கொண்டாடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பொங்கல் கொண்டாடினீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு அர்த்தமுள்ள ஒரு பண்டிகையா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி வாங்க டைரக்டா நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். பொங்கல் எதனால செலிப்ரேட் பண்ணப்படுது? அதாவது நம்ம தமிழர்களுடைய அந்த காலத்துல பார்த்தோம்னா எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, விவசாயம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? சோ அப்படியா விவசாயம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடி மாசத்துலதான் என்ன பண்ணுவாங்கன்னா விதை விதைப்பாங்க. அப்பதான் அந்த விதை என்ன பண்ணும்னா நல்லா வளரும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் மழைக்காலம் வரும், அப்புறம் பனிக்காலம் வரும். நமக்கு அப்படியே பண்ணி பண்ணி அவங்க அறுவடை பண்ற நாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது இந்த தை மாசம் தான். இந்த தை மாசத்துக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா முக்காவாசி அறுவடை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த தை மாசம் என்ன பண்ணுவாங்கன்னா தை முதல் நாள் அவங்க அறுவடை பண்ண அந்த அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசியில பொங்கல் செஞ்சு, அதுவும் சக்கரை பொங்கல் செஞ்சு அவங்களுடைய விவசாயத்துக்கு முக்கியமான மூலாதாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இயற்கை தான் இல்லையா? இயற்கையில முக்கியமா சொல்லணும்னா சூரியன்னு சொல்லலாம், இல்ல மொத்தமாவே இயற்கைன்னு சொல்லலாம். அந்த இயற்கையை தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கடவுளா நினைச்சு வழிபட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அந்த நன்றி செலுத்தக்கூடிய நாள் தான் அந்த தை முதல் நாள், அதுவும் பொங்கல் திருநாள். அன்னைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரிசியில தைப்பொங்கலுக்கு பொங்கல் வச்சு சூரிய பகவானை வழிபாடு செய்வாங்க. அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த விவசாயத்துக்கு முக்கியமான மூலாதாரம் மாடுகள் இல்லையா, அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா காணும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே அவங்க செஞ்ச பண்டங்கள், அந்த கரும்பு, இனிப்பு, அப்புறம் பனங்கிழங்கு, அப்புறம் நிறைய கொடி வகையான காய்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான் வருமா. அந்த மாதிரி காய்கறிகள் அந்த எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த ஆத்தோரமா போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொண்டு அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஷேர் பண்ணி நல்லா சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. இங்க இருக்க நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா 90s கிட்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பாவே தெரிஞ்சிருக்கும். காணும் பொங்கல் அன்னைக்கு ஆத்துக்கு போய் அங்க எல்லாருக்கும் அந்த சாப்பாடு செஞ்சு சாப்பாடுலாம் எடுத்துட்டு போய் ரிலேட்டிவ்ஸோட சேர்ந்து சாப்பிட்டு அங்கவே நிறைய விளையாடி பலூனு, இந்த காத்தாடி, அப்புறம் யானை சவாரி, இதெல்லாம் கண்டிப்பா 90s கிட்ஸா இருக்கவங்க மிஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணப்பட்டதுதான் இந்த காணும் பொங்கல். ஃபர்ஸ்ட் ஒரு முதல் நாள் பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு முதல் நாளை போகின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த போகி எதுக்காக அப்படின்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு புது பொருட்கள்லாம் வாங்கி வைப்பாங்க. அப்பதான் வீடு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்லையா? பழைய பொருட்கள்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், இல்ல அதை கிளென்ஸ் பண்ணிட்டு புதுசா இருக்கிற பொருட்கள்லாம் வாங்கி வச்சு ரொம்ப அழகா நமக்கே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துக்கிற மாதிரி தான். அதுதான் அந்த போகி. அதனாலதான் பாத்தீங்கன்னா பொங்கல்ல போகினாலே என்ன வரும்னா வீடு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணுவாங்க. அந்த வீடு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி தேவையில்லாத பொருள்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு நல்லா வீடை சுத்தம் பண்ணி நம்ம வாழ்றதுக்கு ஏற்ற ஒரு இடமா மாத்துறதுக்காகவே அந்த போகி பண்டிகையை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதே வட மாநிலத்துல பாத்தீங்கன்னா அந்த பொங்கல் ஃபெஸ்டிவலை மகர சங்கராந்தி அப்படின்ற பேர்ல செலிப்ரேட் பண்றாங்க. இந்த பொங்கல் தமிழர்கள் திருநாள் அப்படின்னு சொல்றோம். இது முன்னாடி பாத்தீங்கன்னா அறுவடை நாள், அறுவடை திருநாள் அப்படிதான் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த பொங்கல் தமிழர்கள் மட்டும் கிடையாது, மதம் தாண்டி கிறிஸ்தவர்களும் சரி, முஸ்லிம்ஸும் சரி, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இந்த பொங்கலை ரொம்ப பெருசா செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பொங்கல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோலம். அதாவது அந்த கலர் கோலம் போடுறது இல்லையா? ஸோ அந்த கோலம் போடுறது அப்படிங்கிறது இந்த பொங்கலுக்கே ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்த டைம்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கலர் கோலம் போடுவாங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கோலம் போட்டி அப்படிங்கிறதே ரொம்ப பெருசா வைப்பாங்க, அதுவும் ஊர் பக்கம்லாம். ஸோ அது இந்த பொங்கல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இப்படிதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த பொங்கல் அப்படின்ற பேரு எதனால வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கல் அப்படின்னாலே
பொங்குறது, அதாவது செழிக்கிறது, அதாவது அது வந்து கூட கூட அதிகமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதை மீன் பண்ணி தான் என்ன சொல்றாங்கன்னா பொங்கல் அப்படின்ற மாதிரியான பேர் வந்து அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ முக்கியமா பொங்கல் நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா நன்றி சொல்றதுக்காக, முக்கியமா இயற்கைக்கு நன்றி சொல்றதுக்காக, சூரியனுக்கு, கால்நடைகளுக்கு, நம்ம சிறுக்க காற்றுக்கு, மண்ணுக்கு, நம்மளோட வானத்துக்கு, இந்த மாதிரி நம்மளோட இயற்கைக்கு நன்றி செலுத்துற ஒரு நாள் தான் இந்த தை திருநாள். ஸோ இந்த திருநாள்ல நீங்களும் எல்லாத்துக்குமே நன்றி செலுத்துங்க. ஸோ நன்றி செலுத்திட்டு இந்த செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ உங்களோட ஃபெஸ்டிவல் வந்து ரொம்பவே நல்லா அமையும். ஸோ நம்ம சேனல் சார்பாக நம்ம எங்கள் எல்லாத்துக்குமே வந்து பொங்கல் விஷஸ் வந்து சொல்கிறேன். ஹாப்பி பொங்கல். ஸோ இதுக்கப்புறமா வந்து அடுத்த வாரம் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இல்லை தகவலோட நான் அவங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.